கோபிகா ஜீவனஸ்மரணம். நமः பார்வதி மதயே. ஜெய் பராசக்தி மாதா கி. ஜானகி காந்த ஸ்மரணம். சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். போலா புண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்தி கி. ஆஞ்சநேய சுவாமி கி. சமஸ்த பக்த மண்டலி. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. குருஜி, இது நீங்களே அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கமே. எல்லாரும் இதையே தானே சொல்றாங்க, புதுசா ஏதாவது சொல்லுங்களேன் என்று கேட்கலாம். தினம் சாப்பிடுற போது சோறு சாப்பிடுறோம் இல்லையா? தினம் சோறு இருக்குன்னு ஒரு நாள் எவனாவது மண்ணை திங்கிறானா கல்ல திங்கிறானா? ஆக உண்மையை ஒவ்வொரு நேரமும் சொல்லிக் கொண்டே இருந்தால்தான் அது உள்ளத்திலே போய் தைத்து விளங்கும். கிடைத்திருக்கிற பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உணர வேண்டும். இது போன்ற நல்ல சொற்பொழிவுகள் எல்லாம் வைக்கும் பொழுது சாதாரணமான மக்களுக்கு கதை கேட்பதிலே ஆர்வம். சாமியார் ஏதாவது கதை சொல்ல மாட்டாரா? நம்ம கதையே பெரிய கதை. ஆக கதைகள் எல்லாம் புராணங்களிலே எதற்காக ஏற்பட்டிருக்கின்றன என்றால் நம்முடைய வாழ்க்கையின் தத்துவங்களை எடுத்து நமக்கு விளக்குவதற்காக ஏற்பட்டிருக்கின்றனவே தவிர ஏதோ பொழுதுபோக்கிற்காக ஏற்பட்ட கதைகள் அல்ல. அப்படி கிடைத்திருக்கிற பெரிய ஒரு மானிட பிறவி கிடைத்திருக்கிறது. எப்பேற்பட்ட பிறவி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்மை புல்லாய் பிறக்க வைக்கவில்லை, புழுவாய், பூச்சியாய், பூண்டாய், பச்சையாய், பறவையாய், மிருகங்களாய், தாவர ஜங்கமங்களாய் நம்மை இறைவன் படைக்க வைக்கவே இல்லை, மனிதனாக படைத்து வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அரிய ஒரு பிறவி கிடைத்திருக்கிற பொழுது அப்பிறவியினை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நம்மை காட்டிலும் ஏமாந்தவர்கள் உலகத்திலே கிடையாது. மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, 5 அறிவுகள் வரைதான் கொடுத்திருக்கிறார். மனிதனாகிய நமக்கு மட்டும் ஒரு அறிவினை எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்திருக்கான். காரணம் என்னன்னா, கரிகாய் வாங்க போனா கூட கொஞ்சம் கொசுறு வாங்கி பழக்கம் நமக்கு. கத்திரிக்காய் வாங்கினா என்ன, வெண்டைக்காய் வாங்கினா என்ன, கீரை வாங்கினா என்ன, கொஞ்சம் கொசுறு போடு. மேல கேட்டே பழக்கம். மேலுக்கு போறதுக்கு கேட்டு பழக்கம் இல்ல, மேல கேட்டே பழக்கம். ஆக 5 அறிவுகளை கொடுத்த இறைவன் என்ன பண்ணிருக்கிறான், நமக்கு 6ஆம் அறிவு ஒன்றினை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் பகுத்தறிவு என்று கூறுவார்கள். இப்ப ரொம்ப பேர் பகுத்தறிவுக்கு விளக்கம் கண்ணாபின்னு பேசலாம், அறிவே இல்லாத லெவலில் பேசலாம், தப்பு. பகுத்தறிவு என்றால் பகுத்து அறிய வேண்டியது, வகுத்து அறிய வேண்டியது. இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது உண்மை, இது பொய், இது நிச்சயம், இது மாயை, இது சத்தியம், இது அசத்தியம், இதனால் துக்கம் ஏற்படும், இதனால் மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி எந்த காரியங்களை செய்தாலும் முதலிலே காரியங்களை ஒரு முறைக்கு பன்முறை நினைத்து இது நல்லவையா கெட்டவையா என்று அறிந்து அதன் பிறகு நல்லவைகளை நாம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இறைவன் நமக்கு 6ஆம் அறிவாகிய பகுத்தறிவினை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த அறிவு கொடுத்திருக்கும் போது அதை சரிவர பயன்படுத்தவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? இப்பேற்பட்ட உயர்ந்ததொரு பிறவியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். மற்ற மிருகங்கள் பறவைகளுக்கு கொடுக்காத ஒரு உயர்ந்த அதிசயமான குணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன? நமக்கு நம்மை சிரிக்க வைத்திருக்கிறார். ஒரு மிருகம் ஏதாவது ஒரு மிருகத்தினாலே சிரிக்க தெரியுமா? கத்தும், ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கும். பட்சிகளுக்கோ மிருகங்களுக்கோ சிரிக்க தெரியாது. ஆனால் மனிதனுக்கு சிரிக்கும் ஒரு உணர்வினை கொடுத்திருக்கிற ஆண்டவன். எத்தனை பேர் வாழ்க்கையிலே சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? காலையில எழுந்ததிலிருந்து படுக்கிற வரையில் ரொம்ப பேருக்கு அழுகதான். அது போதலே, இது போதலே, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல. அவன் நல்லா இருக்கானே ரொம்ப பேர் அழறான். இவன் நல்லா விட்டாலும் பரவாயில்லை, அடுத்த ஆளு நல்லா இருக்கானே இவனுக்கு நித்திர வர மாட்டேங்கிறது. சில பேர் இன்னும் பார்த்திருக்கேன். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போகணுமா. அந்த காலம் மரியாதை போச்சு. இப்ப என்ன சொல்றான், எனக்கு 2 போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு 1ஆவது போகட்டுமே. இந்த அளவிலே தான் அறிவை பயன்படுத்திக் கொண்டு வாழ்கிறோமே தவிர இந்த பிறவி நிரந்தரமான பிறவி அல்ல. ஒரு நாளைக்கு இதை விட்டுட்டு போக போறோம் எவ்வளவு பேர் உணர்கிறோம். இது போல சொற்பொழிவு கேட்கிற போது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது, படிய தாண்டின உடனே மறந்து போகுது, பஸ் பிடிக்கணும். The exact destination to each and every life of a human being is death. இரவுதான், இறப்பு, சாவு, அது நிச்சயம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள யாராலும் முடியாது. ஆக கிடைத்திருக்கிற ஒரு சில நேர வாழ்க்கையில நல்லதை செய்ய தெரிந்து கொள்ள வேணும்.
நல்லதை பேச தெரிந்து கொள்ள வேணும், நல்லதை நினைக்க தெரிந்து கொள்ள வேணும், நல்லதை செய்ய தெரிந்து கொள்ள வேணும். நல்லது செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல, தீது செய்யாமல் இருந்தால் அதுவே பெரும் புண்ணியம். ஒரு பிள்ளைண்டா வந்தா என்கிட்ட, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு தான் வரேன், ரொம்ப பக்தி அங்க. ஆனால் பாவம் அறிவுரை சொல்லுவதற்கு கடந்த 100 ஆண்டுகளாக யாருமே அங்கு செல்லவில்லை. எல்லா சினிமாக்காரனும் அவனை இவனும் போய் கூத்தடிச்சிட்டு வராங்களே தவிர நம்முடைய சமயத்தை பற்றி, சமயத்தினுடைய உணர்வுகளை பற்றி சொல்வதற்கு ஆள் யாரும் போகல. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு இனாகுரல் பிளைட் ஏர் இந்தியா விட்டாங்க. குருஜி போகணும்னு வேண்டினாங்க. முதல் இந்த பிளைட்ல போயிட்டு ஒரு மாத காலம் அவளோட இருந்து வந்தேன். அவர் விளையாண்டாங்க. கேட்டா என்ன குருஜி ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேள்றா கண்ணா. அவரு எப்படின்னு அடுத்த வார்த்தை தான். அவரு எப்படி எவருன்னு கேட்டா ஒரு பேரை சொன்னோம், அதெல்லாம் சொல்ல மாட்டான். அடுத்த ஆளை பற்றி தெரிந்து கொள்ளிருக்கிற ஆர்வம் நமக்கு நம்மை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை. அவர் எப்படி, இவர் எப்படி, எப்படி சம்பாதிக்கிறார், எப்படி வரார், எங்க போறார், இதேதான் நமக்கு வேலை. சாகர வரை என்ன பிரயோஜனம்? நான் என்ன பண்ணேன், அவன் இடத்துல தம்பி கையில காசு இருக்கான்னு கேட்டேன். இருக்கு குருஜி, பேக்கெட்ல கை விட்டேன். பொறுமையா இரு. காசு பையில வச்சிருக்கியா, பரசுல வச்சிருக்கியான்னு? பரசுல தான் வச்சிருக்கேன். இந்த பர்ஸ் எப்போ வாங்கினேன்னு? அது ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. ஆய்வு வந்த பர்ஸ் 10 வருஷமா அதாங்க யூஸ் பண்றேன். அப்ப 10 வருஷமா இந்த பர்ஸ் உங்கூட தான் இருக்கு. ஆமாங்க. காசு ஒவ்வொரு நாளும் அதை தான் போட்டு வச்சுக்கிறேன். ஆமாங்க. வெளியில போற போது காசு போட்டு அந்த பர்ஸ் எடுத்து தான் போறேன். ஆமாங்க. அப்ப நிச்சயமா இப்போ பர்ஸ்ல காசு இருக்கு இல்லையா? ஆமாங்க. எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். என்னங்க ஒரு 10-12 ரேண்ட் இருக்கும். அந்த ஊர்ல ரேண்டுன்னு சொல்றாங்க பணத்தை. ஒரு 10-12 ரேண்ட் இருக்கும் அப்படின்னா. என்னப்பா 10-12 ரேண்டுங்கிற? கரெக்டா எவ்வளவு இருக்கு? இருங்க அதை பார்த்து சொல்றேன். ஏண்டாப்பா 10 வருஷமா பரிசு உங்ககிட்ட தான் இருக்கு. அன்னைக்கு காசு எடுத்து நீ தான் பரிசுல போட்டுக்கிற. உங்ககிட்ட உள்ள பரிசுல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டா பார்த்து சொல்றேன்னு சொல்றேன். ஆனா அடுத்தாளை பத்தி கேட்கறதுல என்ன லாபம்? உங்ககிட்ட உள்ள பரிசுல எவ்வளவு பணம் இருக்குன்னே உனக்கு தெரியல. அடுத்தாளை பத்தி ஏன் கேள்வி கேட்டு விசாரப்பட்டு ஒரு வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறார் என்ன புத்தி சொல்லி அனுப்பிச்சு. இதுதான் நம்முடைய குணம். அடுத்தாள் எப்படி, அவ எப்படி, இவை எப்படி. அதுவும் இந்த டெலிபோன்ல சில பெண்கள் டெலிபோனை கையில எடுத்து விட்டா ஐயோ ஐயோ கேளியா வைக்க மாட்டா. ஹலோ ஹலோ யாரு அழைக்கிறது? அது யாழ்ப்பாண தமிழ். சுந்தரியோ? ஓ ஆமாம், குருஜி வந்திருக்கா விட. ஓ அவரை நல்லா அழைப்பாரோ? இதேதான் தொழில். அவ எப்படி, இவ எப்படி, அவன் எப்படி, இவன் எப்படி, இப்படியே கேட்டு கேட்டு வாழ்நாளை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், பிறப்பதற்கு முன்னே இந்த ஆன்மா எங்கிருந்தது, ஒரு நாள் மடிய போகிறேனே, இறக்க போகிறேனே, இருந்தவுடன் இந்த ஆன்மா எங்க போகுதுன்னு எத்தனை பேர் விசாரிச்சோம்? நான் என்ன வேடிக்கைக்கு பேசுறேன் என்ன வேண்டாம். உங்களுடைய உள்ளங்களை தூண்டிவிட்டு, உணர்வுகளை தூண்டிவிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செப்பனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே அன்பினாலே கூறப்படுகின்ற வார்த்தைகள் இவைகள். எதை தெரிந்து கொண்டோம்? எதை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டது போல நடிக்கிறமே தவிர தெரிந்து கொண்டோமா? அழிந்து போகக்கூடிய இந்த உடல் மீது பற்று வைத்து இவ்வளவு வேகமாக இந்த சோப்பு, சீப்பு, கண்ணாடி, சென்ட், அத்தர், புனகு, அடேயப்பா இவ்வளவையும் போட்டு கொண்டு போய் வைக்க போறான் சுடுகாட்டுல. அதற்காகவா இவ்வளவு ஏற்பாடு? ஆக நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேணும். பிறப்பதற்கு முன்னரே நான் எந்த ஊர்ல இருந்தேன், இந்த ஆன்மா இருக்கிறது எங்க போச்சு, எப்படி வந்தது என்று கேட்கிறோமா, நினைக்கிறோமா, பார்க்கிறோமா? கிடையாது. அவன் எப்படி, இவன் எப்படி, வந்தான், எப்படி போனான், எப்படி சாது சம்பாதிக்கிறான், இதேதான் நம்முடைய ஜோலியா எடுத்து இதையெல்லாம் விட்டு விட்டு ஆன்ம விசாரம் செய்ய வேணும். ஐயா, ஆன்ம விசாரம் செய்ய வேணும். எத்தொழில் செய்தாலும் பரவாயில்லை, செய்கின்ற தொழிலிலே உண்மையை கண்டு உண்மையாக உழைக்க வேணும். குருஜி நீங்க சொல்லிட்டீங்க, நான் மட்டும் இருந்தா பரவாயில்ல, வீட்டுல எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்கா, எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், மாப்பிள்ளை கைலாயம் போயிட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டா 2 குழந்தையோட, 2 தம்பி இருக்கான், படிக்க வைக்கணும். எங்க அப்பாவுக்கு சம்பாதிக்கணும், எங்க அம்மாவுக்கு சம்பாதிக்கணும், என் சகோதரிக்கு சம்பாதிக்கணும், எங்க சகோதரியுடைய குழந்தைகளுக்கு சம்பாதிக்கணும், என் தம்பி தங்கிகளுக்கு சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டிக்கு சம்பாதிக்கணும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் தாய்க்கு சம்பாதிக்கிறாய், உன் தந்தைக்கு சம்பாதிக்கின்றாய், உன் உறவினர்களுக்கு சம்பாதிக்கிற, உனக்கு நீ என்ன சம்பாதித்துக் கொண்டாய்? இதுதான் என்னுடைய கேள்வி. வேடன் ஒருவன் இருந்தான் ஒரு காலத்துல. இது புராண காலம், இதிகாச காலத்துல. நாரதர் மற்றும் மாமுனிவர்கள் எல்லாம் அந்த வனத்தின் வழியே நடந்து வருகிறார்கள். இவன் மிருகங்களையும் பட்சிகளையும் கொன்று கொண்டிருக்கிறான். இந்த வேடன் ஒரு மிருகத்தை இவன் அடிக்கும் பொழுது அம்மாமுனிவர்கள் நாரதர் உள்பட வந்து தடுத்து நிறுத்தினார்கள். ஐயனே, அப்பனே, மிருகங்களை கொல்லாதே, பட்சிகளை கொல்லாதே, மாமிச உணவை தின்னாதே. மனிதனை மாமித உணவு தின்னவன் இறைவன் படைக்கவே இல்லை. இவனுக்கு நாக்கு சப்பு கொண்டது.
கொல்லானை புனாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். மிருகங்களையும் பட்சிகளையும் கொல்லாமல் அவைகளை தின்னாமல் எவன் ஒருவன் சாகபட்சணியாக இருக்கிறானோ, வெஜிடேரியனாக இருக்கிறானோ, அவனை உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் கைகூப்பி தொழும். சில பேர் என்ன சொல்றா, குருஜி எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கிறதே இல்லைங்க, பிள்ளைங்களுக்காக தான். பிள்ளைகள் பேர்ல பழிய போட்டு இவன் தும்பா உனக்கு 4. அவ்வளவு பாவம். மாமிச உணவு உண்ணுவதனாலே தவறு இல்லை. ஆனா நான் சொல்ற கண்டிஷன் உனக்கு விளக்கம் அடைந்திருந்தால் உண்ணலாம். என்ன, அந்த உயிர் போய்விட்டதே, போன உயிரை உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமானால் உனக்கு அதை கொல்லுவதற்கு அதிகாரம் இருக்கு. இறைவனுடைய படைப்பை கொல்லுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஆகையினாலே இதைத்தான் வள்ளுவ பெருமான் சொன்னார், கொல்லானை புலாலை வெறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். அப்படி இந்த வேடன் மிருகங்களையும் மாடுகளையும் பட்சிகளையும் ஆடுகளையும் வட்டி கொண்டிருந்தான். முனிவர்கள் போய் தடுத்தா, செய்யாத பாப்பாவும் நீங்க சொல்லிடுவீங்க, எங்க அப்பா இருக்காரு வீட்டுல, எங்க அம்மா இருக்கா, கூட பிறந்தவங்க இருக்காங்க, இவ்வளவு பேருக்கு நான் காட்டுல என்ன பண்ணுவேன், சம்பாதிச்சு போட வேணும், துண்ண வேணும். முனிவர்கள் அந்த வேடனை சுற்றி கொண்டார்கள். தம்பி, அப்ப நீ என்ன சம்பாதிச்சாலும் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் பங்கு உண்டான்னு கேட்டார். வீட்டுல ஒரே புள்ளனா, அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகள் தான் சம்பாதிப்பாங்க, பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போற வழக்கம் இல்லை. இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. இவன் வீட்டுல இருக்கான், அது போய் சம்பாதிச்சுட்டு வர களி ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சம்பாதித்து போடுவது என் கடமை. நான் சம்பாதிக்கும் அந்த சம்பாத்தியத்தில் என் மனைவி மக்கள் எல்லாருக்கும் எங்க அப்பா அம்மாவோட பங்கு உண்டு. ஒரு காரியம் பண்ணுப்பா, இந்த மிருகங்களையும் பட்சிகளையும் கொல்லுகிறாயே, இதனாலே உனக்கு பாவம் ஏற்படுகிறது, இந்த பாவத்துல அவங்களுக்கு பங்கு உண்டான்னு போய் கேட்டுட்டு வாங்க. என்னங்க சொல்லிட்டீங்க சாமியார, எங்க வீட்டுல நான் எது சம்பாதிச்சாலும் பங்கு உண்டு, நான் பாவம் சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க நீங்க, அது எனக்கு தெரியாது, எங்க வீட்டுல அதுலயும் பங்கு கேட்பாங்க, போய் கேட்டுட்டு வாங்க. நேர வந்தா அப்பா கிட்ட, அப்பா நான் சம்பாதிக்கும் பொருள்கள்ல உங்களுக்கு எல்லாம் பங்கு உண்டானா? என்னடா கண்ணா, வீட்டுக்கு ஒரே புள்ள, நீ சம்பாதிச்சா அப்பனுக்கு பங்கு இல்லாம இருக்க நிச்சயம் உண்டு. அப்ப நான் சம்பாதிக்கிற அந்த ஆடு மாடுகளை பட்சிகளை வெற்ற போது கொல்ற போது பாவம் ஏற்படுதுன்னு பெரியவங்க சொல்றாங்க, அந்த பாவத்திலே உங்களுக்கு பங்கு உண்டுதான். என்ன அட போடா மடையா, கொன்னது நீ, பாவம் எப்படி எங்களுக்கு வரும்? மாமிசம் தான் எங்களுக்கு, பாவம் ஒண்ணுதுன்னா. அம்மாவை கேட்டாலும் அதையே சொல்றா, யார கேட்டாலும் நீ கொண்டு வரும் பொருள்கள் தான் எங்களுக்கு சொந்தமே தவிர நீ சம்பாதிக்கிற பாவத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஞானம் பிறந்தது அவனுக்கு. இவ்வளவு பாவச் செயல்களையும் பங்கு போட்டுக் கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். நான் சம்பாதிக்கும் பொருள்களே மட்டும் இவர்களுக்கு அளவு கிடந்த ஆசை இருக்கிறது என்று ஓடி வந்தார். ஞானத்தை போதித்தார்கள் இந்த மகரிஷிகள் நாரத முனிவர்களோடு. அவன்தான் ராமா 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 என்று கூறிக்கொண்டு தவமையற்றினான். அவன் உடலை சுற்றி புற்று மூடிக்கொண்டது. புற்றுக்கு வடமொழியிலே வன்மீகம் என்று பெயர். அந்த வன்மீகம் என்ற புற்று மூடிய நிலையிலே தவமையற்றி எம்பெருமான் திருவருளை முழுமையாக பெற்ற காரணத்தினாலே அவனை வால்மீகி என்று உலகம் அழைத்தது. அந்த வால்மீகி தான் இதிகாசங்களில் முக்கியமான ராமகாதையான ராமாயணத்தை எழுதி அளித்தார். ஆகையினாலே உலகத்துல நீ உன் பொண்டாட்டிக்கு சம்பாதிக்கிற, உங்க அப்பாவுக்கு சம்பாதிக்கிற, உங்க அம்மாவுக்கு சம்பாதிக்கிற, உன் கூட பிறந்தவங்களுக்கு சம்பாதிக்கிற, உன் புள்ளகட்டிக்கு சம்பாதிக்கிற, உனக்கு என்ன சம்பாதித்துக் கொண்டாய்? என்னங்க குருஜி, எனக்கும் ஒரு டெபாசிட் தனியா சிட்டி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் ஒத்த. ஐயோ, இப்பவோ பின்னையோ, இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ, இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ, சாவு எப்ப வரும் சொல்ல முடியும். இப்ப வரலாம், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வரலாம், உபன்யாசத்தும் போதே வரலாம், பயப்படாதீங்க. வீட்டுக்கு போய் வரலாம், காலையில வரலாம், 2 நாள் கழிச்சு வரலாம். எப்ப மரணம் நமக்கு வரும் தெரியாது. அப்படி செத்து போனா இந்த டெபாசிட் பின்னாடி வருமா? அந்த ஊருக்கு ஏதாவது டிராவலர் செக் ஸ்பெஷலா இருக்குதா, கொடுப்பானா? எவ்வளவு சம்பாதித்தாலும் இங்க போட்டுட்டு தான் போகணும். இதைத்தான் பட்டினத்து அடிகளார் கூறினார், காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே. நாளைக்கு நீ செத்து மடிஞ்சா காதருந்த ஊசி கூட பின்னால வராது. போட்டுட்டு பொத்தா வருமா, சொக்கா வருமா? ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான், வெட்டிங் ரிங் வைரத்துல 3 கல்ல வச்சு போட்டிருப்பான், ஆளு கோவிந்தா படுத்திருப்பான், வீட்டுக்காரி வருவோம், பிள்ளைய கூப்பிட, நாராயணா வாடா, அப்பா கையில இருந்து மோதிரத்தை எடுத்துக்கோ. மோதிரம் அவனுது, ஞாபகார்த்தமா. செத்தவனை பற்றி யாருக்குமே கவலை இல்லை, அவன் என்ன வச்சுட்டு போயிருக்கான் அந்த கவலை தான்.
சரி வச்சுட்டு போயிருக்கான அனுபவிக்கிறான, இவனாவது இருக்க போறானா, இவனும் கோவிந்தா. ஆக ஒரு துரும்பு கூட நம்ம கூட வரப்போறது இல்ல. என்ன வரும் தெரியுமா? நாம் செய்கின்ற நல்லவைகள், நாம் செய்கின்ற தீயவைகள், இந்த இரண்டு கர்மாக்கள் தான் நம் பின்னாலே வரும். தாரணி வாழ்வு வானவில் போலாம், தாரணி வாழ்வு வானவில் போலாம், தாரணி வாழ்வு வானவில் போலாம், சதமல்ல உள்மையிலே மனமே தாரணி வாழ்வு வானவில் போலாம், சதமல்ல உள்மையிலே மனமே தாரணி வாழ்வு வானவில் போலாம், சதமல்ல உள்மையிலே. ஜனனமும் மரணமும் சகடம் போலாம், ஜனனமும் மரணமும் சகடம் போலாம், சுழன்றிடும் மாயையிலே. ஜனனமும் மரணமும் சகடம் போலாம், சுழன்றிடும் மாயையிலே. தாரணி வாழ்வு வானவில் போலாம், சதமல்ல உள்மையிலே. சத்தியமும் தர்மமும் பக்தியுமே உயர் இன்பமும் கதியும் தரும். சத்தியமும் தர்மமும் பக்தியுமே உயர் இன்பமும் கதியும் தரும். சதநாள் வாழினும் ஒரு நாள் வீழ்ந்த பின், சதநாள் வாழினும் ஒரு நாள் வீழ்ந்த பின், இருவினைதான் பின்தொடரும், இருவினைதான் பின்தொடரும். மனமே தாரணி வாழ்வு வானவில் போலாம், சதமல்ல உள்மையிலே. தாரணி வாழ்வு வானவில் போலாம். பெரியவர்கள் என்ன அருமையாக நமக்கு எள்ளி கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். இந்த வானவில் பார்க்கிறமே 7 வர்ணங்கள், அப்படி ஒரு அரை வட்டம் போட்டு ஒரு ஓரமா கிழக்கையோ மேற்கையோ இருக்கும். மழை காலத்துல வெயிலோட சேர்ந்து வர்ற போது பார்ப்பதற்கு ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும். எவ்வளவு நேரம் இருக்கும்? இந்த ஆறாவது போய் ஜெர்மன்ல இருந்து பெயிண்ட் வந்து அடிச்சானா இயற்கையாக அந்த வர்ணங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் எவ்வளவு நேரம் இருக்கும்? கண் நினைத்து கண்ணு மூடுவதற்குள்ள கிளம்பி விடும். அது போன்றது இந்த வாழ்வு, நம்முடைய வாழ்வு. இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்தில் என்ன வருமோ அப்படி இந்த வாழ்வானது இந்த தாரணையிலே வானவில் தோன்றுவது போன்ற வாழ்க்கையப்பா ஏன் வீணடித்துக் கொள்ளுகிறாய் என்கிறார்கள் பெரியவர்கள் நம்மை பார்த்து. ஜனனமும் மரணமும் சக்கடம் போலா சுழன்றிடும் மாயையிலே. நான் ராமசாமி, நான் கிருஷ்ணமூர்த்தி, என் பேரு சுப்பம்மா, இவங்க அம்மா ராசம்மா, என் புள்ள. அவன் கிருஷ்ணன் சொல்றான் என் மைக்குங்கிறான், இவன் சொல்றான் என் மிருதங்கம், என் தபலாங்கிறான், அவர் தன்னோட ஹார்மோனியம், என் வயலின், என் வீடு, என் வாசல், என் ஆட்கள். இது எவ்வளவு நாளா? மேரா மேரா கரு கரு சாப்பல் பாயா ஹரி கே பஜன் பினா छूटी की माया, मेरा मेरा कह कर क्या बल पाया, हरि के भजन बिना छूटी की माया, मेरा मेरा कह कर क्या बल पाया, मेरा मेरा कह कर क्या बल पाएங்கிறார் கபீர்தாசர். என்னது என்னதுன்னு சொல்றியடா, இதெல்லாம் என்னதுன்னு கேக்குறாரு அவர். என்னது என்னதுங்கறியே, இதெல்லாம் என்னது? ஒண்ணுதா இல்லடா. நாளைக்கு வாயை பொழஞ்சினா ஒண்ணு கூட வர போறது. என் பொருள் என் மன என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, என் பொருள் என் மன என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, விக்கி நாவும் குளறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது. அந்த அந்திய நீ வர இன்றழைத்தேன் அருள் செய்திடுவாய். ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா. ஐம்பொறியும் கரணங்களும் வாயும் ஆடி அடங்கிடும் போது, ஐம்பொறியும் கரணங்களும் வாயும் ஆடி அடங்கிடும் போது, எந்த நாவி பிரிந்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது. இன்று சிந்தை கசிந்துனை கூவுகிறேன் அருள் செய்திடுவாய். ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி
ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. உற்றவர் பெற்றவர் சுற்றமும் மற்றவர் ஓவென்று நின்றழும் போது, உற்றவர் பெற்றவர் சுற்றமும் மற்றவர் ஓவென்று நின்றழும் போது, உயிர் ஓசைகள் ஓய்ந்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது, அந்த அந்தியம் நீ வர இந்தழைக்கே நரு செய்திடுவர். ஹரி நாராயணா நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. நீடு கபம் கோழ ஈழை நெருக்கிய நெஞ்சை அடைத்திடும் போது, நீடு கபம் கோழ ஈழை நெருக்கிய நெஞ்சை அடைத்திடும் போது, விக்கினாவும் குழறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது, அந்த அந்தியம் நீ வர இந்தழைத்தே நரு செய்திடுவர். ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. வந்து யமதூதர் வளைந்து பிடித்து என்னை வாவென்று இழுத்திடும் போது, வந்து யமதூதர் வளைந்து பிடித்து என்னை வாவென்று இழுத்திடும் போது, நாவும் குழறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது, தெரியாது 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 தெரியாது. இன்று சிந்தை கசிந்துனை கூவுகின்றேன் அருள் செய்திடுவாய். ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. அந்த நேரத்தில் நினைப்பு வருமா? ஆண்டவன் நினைப்பு வருமா? ஐம்பொறியும் கரணங்களும் வாயும் ஆடி அடங்கிடும் போது கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூக்கு விட்டு விட்டு சுவாசிக்கும், நெஞ்சி ரொம்ப அடிக்கிறது நின்னுடும். யார் வந்திருக்காங்க ஒண்ணும் தெரியாது, வாயை திறந்து பேச முடியாது. இந்த நிலையில தான் சாவு நெருங்கும். எல்லாருக்கும் பொதுவா கொடுத்து வச்சவனுக்கு தான் கண்ணை ஒண்ணே கிளம்புவான். அனாயாசேன மரணம் பவேத் என்று வேதங்கள். அனாயாசமா மரணம் வரணும், போனோம் உட்காரணும், எல்லாரும் நல்லா இருங்க, ராதே கிருஷ்ணா, தலையை சாய்க்கணும், கிளம்பணும். அது போன்ற மரணம் கிடைக்கிறது. அப்படி ஒரு மரணம் கிடைத்தால் அது மரணமில்லா பெருவாழ்விலே கொண்டு போய்விடும். காலை போட்டு கையை போட்டு இந்த ஆஸ்பத்திரி தட்டி அந்த ஆஸ்பத்திரி தட்டி, அவன் முடியாது சொல்லி இவன் முடியாது சொல்லி இந்தியாவுக்கு தூக்கி போய் அங்கிருந்து இங்கிலாந்துக்கு போய் அங்கிருந்து அமெரிக்கா போய் அத்தை வெட்டி இத்த வெட்டி கடைசியில உடம்பு பூரா வெட்டி இங்க குழாய் அங்க குழாய் வச்சிருப்பான். தேவையா இது? ஏன்? இறைவனை சரிவர ஒரு பிறவிகளிலே நினைக்காத ஒரே காரணம் இத்தனை தண்டனைகளையும் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. பாசம் மோசம் செய்யும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாசம் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அது நம்மளை ஏமாற்றி விடும். ஐம்பொறியும், காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேசாது, இந்த நிலைமை. ஆண்டவனே, அந்த நேரத்துல ஒரு நினைப்பு எனக்கு வருமோ வராதோ, நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன் அட்வான்ஸா. நீடு கபம் கோழை ஈழை நெருக்கி என் நெஞ்சை அடைத்திடும் போது, சேத்த பேசணுங்கிற எண்ணம் வந்தா கூட கோழையும் சளியும் வந்து நெஞ்சை அடைக்கும், பேச முடியாது. உற்றவர் பெற்றவர் சுற்றமும் மற்றவர் ஓவென்று நின்று அழும்போது, ஐயோ எனக்கு பார்த்து பார்த்து புடிச்சு போச்சு. வயசான அம்மாவோ வயசான அப்பாவோ ஏதோ ஒரு கேஸ் படுத்திருக்கும், இனிமே பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிடுவான். சுத்தி நின்னுகிட்டு எல்லாம் அழும். எதுக்காக அழுது? நீ அழுதுனால ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவரோ, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்பி வருவரோ. இம்மாநிலத்தே பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடாக்கள் இக்கூடு விட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பர். பெரியவங்க என்ன அழகா சொல்லிருக்காங்க, கேட்கிற போது நல்லா இருக்கு. வீட்டுக்கு போய் அடுத்த நாள் குருஜியை பார்க்க வேண்டியதான். குருஜி, இந்த ஆபீஸுக்கு அப்ளிகேஷன் போடலான் இருக்கேன், தொட்டு ஆசீர்வாதம் பண்ண. இது என்னைக்கு உருப்பட போகுது? நானும் 18 வருஷம். ஆனால் ஆபத்துக்கள் வராமல் இருக்க குருவை நாடலாம், இறைவனை நாடலாம். அவனவன் வினை பயனை அவனவன் அனுபவிச்சே ஆகணும். கூட்டத்துக்குள்ள வந்தா ஒருத்தன் வேகமா முன்னாடி உட்காரணும். வர்ற அவசரம் யாரோ ஒரு அம்மா கையை வச்சிருந்தா கையை மிதிச்சுட்டான், பூட்ஸ் காலோட மிதிச்ச உடனே ரத்தம் வந்துருச்சு. அந்த அம்மாயோ சாரிமா அப்படின்னா வந்துட்டாங்க. சாரின்னு சொன்ன உடனே ஒத்துக்கலாம், வலி போயிடுமா சாரின்னு சொன்ன உடனே. ஆக கோயிலுக்கு போலாம், பூஜை பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். பண்ண கர்மா போகணுமானா இனிமே கர்மா பண்ணாம இருக்க தெரிஞ்சுக்கணும். அவனவன் செய்த வினைப்பை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. யாரும் ஏமாற்ற முடியாது. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றதான், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள முடியாது.
ஆக வந்து யமதூதர் வளைந்து பிடித்து என்னை வாவென்று இழுத்து போது, ஆண்டவனே உன் நினைப்பு எனக்கு வருமோ வராதோ ஐயா, அன்னைக்கு வருமோ வராதோ இன்னைக்கே சொல்லி வச்சுடுறேன் அட்வான்ஸா. இதைத்தான் தாரணி வாழ்வு வானவில் போல சதமல்ல உண்மையிலே ஜனனமும் மரணமும் சகடம் போல. அது என்னது? இந்த பிறப்பு இறப்பு என்பது மொத்தமா நிக்கணும்னா அதற்கு மீண்டும் வரும், பிறப்பு மீண்டும் வரும். அது எப்படிங்க குருஜி? ராத்திரி வருது, இன்னையோட போகுதா, மறுபடியும் நாளைக்கு ராத்திரி வருது, மறுபடியும் பகலு, மறுபடியும் ராத்திரி, மறுபடியும் பகலு, மறுபடியும் ராத்திரி, மறுபடியும் பகலு. நீ வாண்டான்னு சொன்னா நிக்குதோ? ராத்திரி 12 மணிக்கு போய் உட்காந்து அதெல்லாம் இல்ல, இப்ப பகல் தான் இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். தினம் என்ன பண்ணும்? நீங்க இருக்கிற பிளாக்ல பகல் அதான் வசதி, 4 பேர் பார்க்கணுமே. காளிகாம்பா கோயில் வாசல் வந்து நெல்லுங்க 10-12 மணிக்கெல்லாம் வாங்க பகல்ல. இப்பொழுது பகல் இல்லை இரவுதான், இப்பொழுது பகல் இல்லை இரவுதான். நீ சொல்லு, பகல் இரவாயிட முடியுமா? பார்க்கறவனா சொல்லுவான், ஐயோ நேற்று வரையில் நல்லா இருந்தாரு. மெட்ராஸுக்கு எழும்பூருக்கு அனுப்பணும், கீழ்பாக்கம், அங்கதான் ஆஸ்பத்திரி இருக்கு, ஸ்பெஷல் ஆஸ்பத்திரி இருக்குன்னு. ஆக நீ பகல் வேண்டும் என்றால் பகல் வந்து விடுவாது, நீ இரவு வேண்டும் என்றால் இரவு வந்து விடாது. அது வரபோது நிச்சயமா வரும், தடுக்க முடியாது. அகஸ்ஸமுத்திர்ய நிஷா பிரதீக்ஷதே சுபே பிரபாதே திவசோ நிகச்சதி. என்ன அழகா புராணங்கள் கூறுகின்றன. அகஸ்ஸமுத்திர்ய நிஷா பிரதீக்ஷதே, பகற்பொழுது முடிந்த உடனே இரவு தானாக வந்துவிடும், இருட்டு வந்துடும். சுபே பிரபாதே திவசோ நிகச்சதி, காலை வந்த உடனே சூரியன் கிளம்பி விடுவான் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு. உன்னை கேட்டுக்கொண்டு அவன் செய்யவில்லை. இரவும் பகலும் இயற்கையும் நமக்கு அடிமைகள் அல்ல, சுதந்திரமாக வருகிறார்கள். மழைய வானா வருதா? வந்திருக்கிற மழையை நீங்கள் வாழ்த்த வேணும். மழை வர்ற போது நம்ம எங்க வாழ்த்துறோம்? மழை வரலன்னு வச்சுங்க, அப்போது வாழ்த்துறோமா? மழை வந்தாலும் வாழ்த்துறது இல்ல, மழை வராவிட்டாலும் வாழ்த்துறது இல்ல. மழையே இல்ல, என்னையா கலிகாலம் கட்டு. 12 வயசு பையன் சொல்றான், காலம் கட்டு போச்சு, மழை இல்ல, ஒரே வெயில், எருக்குமா இருக்கு, சூடா இருக்கு, மழை இல்ல. மழை வந்தாலா என்ன சனியா முடிச்ச மழை, எப்ப பார்த்தாலும் ஒரு இடம் போக முடியல, ஒரு இடம் வரணும். இது என்ன இந்த மனுஷனை உருப்படுவனா இவன்? சொல்லுங்க, நான் உங்களதான் சொல்றேன். மழை வந்தாலும் என்ன சனியா முடிச்ச மழை, பிராணம் எடுக்கிற வரதான் வருது. ராத்திரி 12 மணிக்கு மேல வந்து வெடிகாலம் 5 மணிக்கு நிக்கப்படாது. எந்த நேரத்திலே ஒரு வெளியில போக முடியல, ஒரு வாசல் போக முடியல, ஒரு ரிசப்ஷனுக்கு போக முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு காதிக்கு போக முடியல, அவங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் போக முடியல, புது சினிமா இன்னைக்குதான் ஆரம்பம், பார்க்க முடியல, என்ன மழை. ஆனால் மழை வந்தவுடனே உண்மையான மகிழ்ச்சி அடைகிறவர்கள் யார் தெரியுமா? இந்த மரங்கள், புல்லு பூண்டு செடி கொடிகள்லாம் மழையை கண்டவுடனே மழையே வருக வருக என்று சந்தோஷப்படுறது. அதனால இந்த மழை தண்ணீரை உண்டு அது பல 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 நல்லா ஆகும். அங்கேயே மரத்தடியில புழு இருக்கு, அது மழையை கண்டா வெய்யும். நாசமா போக உன்னை எவன் வர சொன்னா, நான் பாட்டு கூடு கட்டி வாழறேனே, என் கூட எல்லாம் கரைச்சு புழு வெய்யும். வைத புழு அழிந்து விடும், வாழ்த்துகின்ற மரம் வளர்ந்து விடும். அதுபோல மகான்களும் சரி, துறவிகளும் சரி, ஞானிகளும் சரி, சாதுக்களும் சரி, சித்தர்களும் சரி, நீ கூப்பிட்டவா வரமாட்டா, அவர்கள் இயற்கையாக வருவார்கள். வந்த போது வாழ்த்தினியா உருப்படுவேன், பேசையா புழு கதிதான் உனக்கு. ஆக கிடைத்திருக்கிற ஒரு பிறவி கிடைத்திருக்கிற போது பயன்படுத்திக் கொள்ள. ஜனனமும் மரணமும் சகடம் போல, பிறப்பு இறப்பு, பிறந்தான் செத்தான், செத்தான் பிறந்தான், பிறந்தான் செத்தான், இது எல்லோருக்கும் உண்டு. இந்த பிறப்பையும் இறப்பையும் அறுக்கணும்னா குருவருளோடு கூடிய திருவருள் பெற்றால் ஒழி நடக்க. அதைத்தான் மாயை. அடுத்தது சத்தியம். ஜனனமும் சரணமும் சகடம் போல சுழன்றிடும் மாயையிலே. மாயை யா மாசா மாயாங்கிறது. மாயன்னா ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இல்யூஷன். குருஜி ஒரு சந்தேகம், அதான் கேட்கலாம் இல்லையா? நீங்களே கேட்கதான் நினைச்சு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் உங்க மாதிரி வரவங்க பெரியவங்க எல்லாம் மாய 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 இல்யூஷன் இல்யூஷன் சொல்றாங்க. அப்படின்னா என்னங்க தெரியணும் இல்லையா? சும்மா இல்யூஷன் இல்யூஷன் சொல்றான், மாய மாயங்கிறான். அப்படின்னா என்ன இப்ப சொல்ல போறேன். நான் கை காட்டுற இடத்த பாருங்க, இங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இல்ல, தொட்டு காமிடா, டேய் வாடாங்க. அதான் போதும் போதும், எத்தனை பேர் தொடர்ந்து ஒத்த தொட்டாலே போதும், ஆள் கால் தொட்டு கீழே விழுந்துற போகுது. அது என்னது சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் சொல்ல வராதா? நாக்கு இருக்கா, வாய் இருக்கா? சொல்லுங்க நன்னா இறங்கி. நீங்கள்லாம் சிங்கப்பூர்ல வாழறீங்க, அநேகமா எல்லாரும் படிச்சவங்க, படிக்காத ஆளே கிடையாது. இன்னொரு கேட்கிறேன், அது என்னது? வாய்ஸ் குறைஞ்சு போச்சா, போயாச்சா? போல இங்கதான் கீழே சொல்லுங்க, அது என்னது? சிங்கப்பூர்ல படிச்ச அறிவாளிகளே உங்களை கேட்கிறேன், அது என்னது? இறங்கி சொல்லுங்க. என்னையா உங்களுக்காக மெனக்கெட்டு பட்டணத்துக்கு ஓடி வந்து கத்துறேன், எனக்காக கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாது. என்னது?
நானும் படிச்சேன் உங்க மாதிரி பள்ளிக்கூடத்துல. ஆங்கில பாடத்துக்கு கிராமர் இலக்கணம் உண்டு, இங்கிலீஷுக்கு கிராமர் உண்டு. இந்த கிராமர்ல வந்து டெஃபினிஷன் கேட்பாங்க ஒரு வார்த்தைக்கும், வெர்பாட்டிக்கல் வேர்ட்ஸ்க்கெல்லாம் டெஃபினிஷன் உண்டு. அப்போ ஒருத்தன் டிரைவ் பண்றான், அவனுக்கு பேர் டிரைவர். அதுக்கு என்ன டெஃபினிஷன்? ஒன் ஹூ டிரைவ்ஸ் இஸ் கால்ட் a டிரைவர். எவன் அந்த வண்டியை ஓட்டுகிறானோ அவனுக்கு பேர் டிரைவர். ஸ்பீக்கர், ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் இஸ் கால்ட் a ஸ்பீக்கர். யார் பேசுகிறானோ அவன் ஸ்பீக்கர். சரிதானா? ஒத்துக்கிறடா? அதுவா பேசுது? இப்போ அந்த மரப்பொட்டியா பேசுது? உங்க கண்ணுக்கு முன்னால உட்கார்ந்து நான் பேசுறேன், என்ன ஸ்பீக்கர்னு சொல்லாம அந்த மரப்பொட்டிய ஸ்பீக்கர்னு சொல்றேன். இதுதான் இல்யூஷன். மாயை என்பது இதுதான். கண்ணுக்கு முன்னாலேயே இருக்கும், அதை உணராமல் ஏதோ பேசிக் கொண்டிருப்போமே, அதுதான் மாயை. One who speaks is called a speaker. எவன் பேசுகிறானோ அவன் தான் பேசுகின்றவன். நான் பேசுறேன் உங்க முன்னாடி உட்கார்ந்து கொண்டு, நீங்க பொட்டியை பார்த்து ஸ்பீக்கர் கிடைக்க. நான் தான் உண்மையான ஸ்பீக்கர். கண்ணுக்கு முன்னால் ஒரு உண்மை இருந்தும் அது உங்களுக்கு புலப்படாமல் இருக்கிறதே, இதுதான் மாயை. அதுபோல இறைவன் நம் கண்ணுக்கு முன்னால எப்பொழுதுமே இருக்கான், சந்தேகமே இல்லை. அவன் நம்ம கண்ணுக்கு முன்ன இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியாது, சாப்பிட முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, தூங்க முடியாது, நடக்க முடியாது, ஒண்ணும் முடியாது. ஆனால் அவன் நம்மை சுற்றி எங்கும் இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு இல்லாமலே இருக்குமே, இதுதான் மாயை. ராமலிங்க வள்ளலார் சொன்னார், உன்னையே நீ எண்ணிப்பாரு, அங்கதான் அவன் இருக்கான். இறைவன் இல்லாத இடமே இல்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருள் நம்ம உள்ளே இருக்கிறார், வெளியிலே இருக்கிறார். அந்தர் ராம பாஹர் ராம, अंदर श्याम बाहर श्याम, ये जहां देखे वहां राधे श्याम. अंदर राम बाहर राम, ये जहां देखे वहां सीताराम सीताराम. கபீர்தாசர் சொல்றார், அந்தர் ராமன், உள்ளேயும் ராமன் இருக்கான், வெளியிலேயும் ராமன். எங்க பார்த்தாலும் அந்த ராமன் தான் இருக்கான். जागत राम सोवत राम, जागत राम जागत राम सोवत राम, स्वप्न में देखत राजा राम राजा राम. जागत राम, நான் விழிச்சு கொண்டிருக்கிற பொழுது ராமன் இருக்கான், விழிப்பிலையும் ராமன். சோவத் ராம, படுத்திருக்கிற உறக்கத்திலையும் ராமன் இருக்கான். காண்கின்ற கனவிலேயும் ராமன் இருக்கிறான். कहत कबीर अनुभव नीखा, ये जहां देखे वहां राम तरीका. கபீர்தாசர் சொல்லுகிறார், அனுபவத்தினாலே பேசுகிறேன் நண்பர்களே, இறைவன் இல்லாத இடமே இல்லை. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், துரிதத்தை பரிகரிப்பான். நாராயணன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், துரிதத்தை பரிகரிப்பான். ஒன்னிலும் இருப்பான், எண்ணிலும் இருப்பான், உலகனைத்திலும் இருப்பான். ஒன்னிலும் இருப்பான், எண்ணிலும் இருப்பான், உலகனைத்திலும் இருப்பான். அந்நியமா எண்ணாத கமல சித்தமுழக்கு விண்ணப்படாத பிரம்மானந்த வந்து தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், உள்ளிலும் இருப்பான், வெளியிலும் இருப்பான். உள்ளிலும் இருப்பான், வெளியிலும் இருப்பான், உயிர்க்குயிராயும் இருப்பான். நாராயணன் நாராயணன் உயிர்க்குயிராயும் இருப்பான். எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் இறை உற்றார் போல் கள்ள மனத்துள்ளோக்கு காணப்படாத கண்ணன் தூணிலும் இருப்பான். எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் இறை உற்றார் போல் கள்ள மனத்துள்ளோக்கு காணப்படாத கண்ணன் தூணிலும் இருப்பான், உடம்பிலும் இருப்பான். சித்தாயும் இருப்பான், ஜடமாயும் இருப்பான். சித்தாயும் இருப்பான், ஜடமாயும் இருப்பான், சித்தடமாயும் இருப்பான். பக்தியை பண்ணாமல் பாப்பத்தையே செய்யும் சித்தமுடையவர்க்கு மிருத்திவாய் கொடுமாய் தூணிலும் இருப்பான், உரும்பிலும் இருப்பான். ஆக இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அவன் எங்கும் இருந்தாலும் நமக்கு அந்த உணர்வு இல்ல பாருங்க, அதுதான் மாயை, இல்யூஷன். அந்த மாயையிலிருந்து தப்பித்துக் கொள்ள கேட்கிறார் கபீர்தாசரை பார்த்து, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமறி பரமனை காண்கின்றீரே கபீர்தாசரே, இது உமக்கு எப்படியா கிடைச்சதுன்னார். பதில் சொன்னார், குரு கிருபா அஞ்சனி பாயோ மேரா பாயி ராம பினா கச்சு தேக்கத்து நாய். குருவினுடைய அருளினாலே அந்த பார்வையை நான் பெற்றேன்.
அவருடைய அருள் தான் எனக்கு இப்படி பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர பரமனை காணும் பெரும் பேரு பெற்றேன் என்று கூறுவார். நல்ல பக்தி இருக்கணும் குருவிண்ட. சும்மா பார்த்த உடனே நமஸ்காரம், அந்த பக்தி எல்லாம் செல்லாது. காரணாக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையான பக்தி உட்கார்ந்தாலும் நினைத்தாலும் வெளியே விடுகின்ற மூச்சிலேயும் உள்ளே இழுக்கின்ற மூச்சிலேயும் குருவனுடைய நினைப்பே இருந்து வருவான். அப்படி இருக்குமானால் அந்த மூச்சு போய் சுற்றி வருகின்ற அந்த இதயத்தை சுத்தம் பண்ணும். அந்த இதய கவனத்திலேதான் இறைவன் தோன்றுவான். ஆக குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள். அதனால்தான் அருணகிரி பெருமான் முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்கிற போது குருவாய் வருவாய் அருள்வாய் குகன் என்ன 10-12 முகத்தோட வாடான்னு சொல்லல. குருவாய் வருவாய், நீ குருவா வந்தாதான் அருள்வாய். இறைவனா வந்தா அருள முடியாது உனக்கு. பிகாஸ் இறைவனா வரபோது அவன் நியூட்ரல். குருவா வந்தாதான் ஆக்ஷன். அதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரே என்று பாடுவார். அப்படி அந்த குருவர்களோடு இந்த மாயை வெல்லுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியம் குரு பக்தி. போட்டோ வச்சு பூஜை பண்ணா போறார், மாலை போட்டு பூஜை பண்ணா போறார், நமஸ்காரம் பண்ணி எழுந்தா போறார், துணி துவச்சா பிரயோஜனம் இல்லை, கால் பிடிச்சா மட்டும் போறார். அவன் சொல்லுகின்ற கருத்துக்களை கருத்திலே நிறுத்தி அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டு உன்னை நீ தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து நல்லவனாக ஆனால் அப்பதான் அந்த குருவருள் கிடைக்கும். ஏன்னா என் வீட்லயும் குரு இருக்காரு, படம் மாட்டி வச்சிருந்தா அது படம் தான், பாம்பு படம், அது ஒன்று சொல்லலாம், அது பிரயோஜனப்படாது. ஆக இந்த மாயையான உலகம் இருந்து தப்பித்துக் கொள்வது ரொம்ப கஷ்டம். என்ன வரும்? சத்தியமும் தர்மமும் பக்தியுமே உயர் இன்பமும் கத்தியும் தரும். சதநாள் வாழினும் ஒரு நாள் விழுந்த பின் இரு வினைதான் பின்தொடர்ந்தார் பெரியவர்கள். சத்தியமும் தர்மமும் பக்தியுமே உயர் இன்பமும் கதியும் தரும். வாழ்க்கையில சத்தியமா நடந்து கொள்ள வேணும். பிறருக்கு துரோகம் நினைக்காம நடக்க வேணும். பிறர் மனம் புண்படும்படியா நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் கேட்டாலும் நமக்கு என்னத்திற்கு, நம்ம விஷயம் எவ்வளவோ இருக்குன்னு விட்டு விடணும். அதுக்கு கையை வச்சு காலு வச்சு மூக்கு வச்சு ஹலோ ஹலோ கேட்டீங்களா சங்கதியே, இது என்னைக்கு உருப்பட போகுது? பிரயோஜனப்படாது. உன்கிட்ட எவ்வளவோ இருக்கு, அந்த துர்க்குணங்களை குறைப்பதற்கு முயற்சி பண்ணு. உனக்கு ஒருவன் தீங்கு செய்தாலும் அவனுக்கு நீ நல்லது செய்ய பழகப்படுத்திக் கொள். இதைத்தான் வள்ளுவ பெருமான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்தல் என்றான். உனக்கு ஒருவன் தீங்கு செய்தாலும் அவனுக்கு நீ நல்லதையே செய். நல்லதையே நினைத்தால் அவன் வெட்கப்படுவான். ஐயோ இவ்வளவு கொடுமைகள் அவனுக்கு செய்தும் அவன் எனக்கு நல்லதையே செய்கிறார் என்று வெட்கப்படுவான். மனிதன் மனிதனாக வாழ வேணையா. மனிதருள் மிருகங்கள் உண்டு, மனிதருள் பட்சிகள் உண்டு, மனிதருள் பூச்சிகள் உண்டு. இம்மனிதருள் மனிதரும் உளர், இம்மனிதருள் தான் தேவரும் உளர் என்றார்கள் பெரியவர்கள். மனிதனுடைய மிருகங்கள் இருக்கு, பட்சியினுடைய குணம் இருக்கு, மிருகத்தினுடைய குணம் இருக்கு. ஆனா மனிதனுடைய குணம் மனிதனுக்கு வேணும். தேவருடைய குணத்தை அடைய வேணும், முயற்சி பண்ணணும். ஜூக்கு போனோம், மிருக காட்சி சாலைக்கு ஆட்சி போனோம் என்றால் அங்கிருந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க. காஞ்சிபுரம் போய் புடவை கடவை எடுத்து, காமாட்சி அப்புறம் தான், காமாட்சி சில்க் ஸ்டோர் தான் முதல்ல. புடவை கடவை எடுத்து ஒரு மாதிரியா ஜூ பார்க்க வந்தான். ஏன்னா பல பிறவிகளில் எடுத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பார்க்க போன வீட்டுல சொல்லுவாங்க பெரியவங்க, அந்த பயலை பாருங்க சார், என்ன சுறுசுறுப்பு, என்ன சுறுசுறுப்பு, அப்படியே எறும்பு மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வரும். அந்த எறும்பு ஒரு நேரம் கூட சும்மா இருக்காது. மழை காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை வெய்ய காலத்திலேயே தேடும், ஒரு நிமிஷம் தூங்காது. கிடைக்கிற பண்டங்களை எல்லாம் கொண்டு அந்த புத்துக்குள்ள கொண்டு ரகசியமா கொண்டு வச்சுக்க. வைக்கிற போது பாருங்க, நமக்கு தெரியாத ரகசியம் ஃபர்ஸ்ட் கிளாஸா கியூல போகும். நீங்க எறும்பு பாத்துருக்கீங்களா? கச்சாமச்சான போவாது, அழகா கியூல போகும். அத நம்ம மாதிரி பிறவி எடுத்த மனுஷன் சில பேர் அதில் புரிஞ்சிருக்கான், எறும்பா பிறந்திருக்கான். சில எறும்பு பாருங்க அந்த கியூவை விட்டு வெளில வந்து நடுவில் முடுக்கும். அது இந்த மனுஷ புத்தி ஏற்கனவே கியூல இந்த மாதிரி மாறணும்னா மறுபடியும் எறும்பா போனா அந்த புத்தி போகல. அந்த எறும்பை கியூவை விட்டுட்டு மறுபடியும் முன்னால போய் ஜாயின் பண்ணணும். சில எறும்பு பார்த்திருக்கேன். ஆக ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு அது இருந்தா எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கான். ஆக பெருமை நமக்கு இல்ல, எறும்பு மாதிரி நாம இருக்குமா. அதனால எறும்புக்கு தான் பெருமை, நமக்கு பெருமை இல்லை. ஒரு மேடையை அப்படியே அலாக்கா தூக்கினா என்ன பலம், என்ன பலம், யானை பலம் இந்த பயலுக்குன்னு யானையை தான் கம்பேர் பண்றானே தவிர நம்ம பார்த்து யானையை பார்த்து ஆஹா என்ன மனித பலம் இந்த யானைக்கு எவனா சொல்றான் ஐயா. நம்ம பார்த்து சொல்றான் யானை பலம். எவனாவது மைக்கு முன்னால நின்று, அதுவும் இந்த ஓட்டுக்கிட்டு வேட்டு வாங்குற சமாச்சாரம் இருக்கு, அப்ப கத்து என்ன ஐயா சிங்கம் மாதிரி கட்டிக்கிறார் அவரு, நான் கட்டிக்கிறார் சிங்கம் மாதிரி கட்டி. அப்போ சிங்கத்துக்கு தான் பெருமை, இவனுக்கு இல்லை. சில பேர் பாய்வான், பாஞ்சா புலி அவரு, பார்த்தா பசு சொல்லுவான், பார்த்தா பசு பாஞ்சா புலி. ஆக அப்பவும் இவனுக்கு மிருகத்தினுடைய குணத்தை வச்சுதான். ஆனா ஜூவுக்கு போன உடனே அங்க மனித குரங்கு இருக்கு. ஏன்னா சார் இந்த குரங்க பார்த்தா மனுஷன் மாதிரியா இருக்கு சார். நம்ம மாதிரி இருக்கிற ஒரே ஐட்டம் குரங்கு ஒண்ணுதான். ஏன்னா குரங்கு புத்தி தானே நமக்கு. நல்லதை நினைக்க மாட்டோம் என்கிறோம்,
நல்லதை நினைக்க மாட்டோம் என்கிறோம், நல்லதை செய்ய மாட்டோம். ஆனால் விஷமத்தனத்திற்கு குறைவில் இவ்விஷமங்களை எல்லாம் அடக்கி நாம் யார், நாம் யார், இந்த உடலிலே எதற்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம், பிறப்பதற்கு முன்னாலே இந்த ஆன்மா எங்கிருந்தது, இறந்த பிற்பாடு எங்கே போகிறது என்று விசாரிக்கணும் ஐயா. அப்பதான் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். நேற்று நடந்தவர்களை இன்றைக்கு நினைத்துக் கொண்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமே வராது, ராத்திரி பகல் தூக்கம் இருக்காது. நடந்தது நடந்தது, மறுபடியும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காத்தால 10 மணி மறுபடியும் வருமா, நாளைக்கு திங்கட்கிழமை 10 மணி வருமே தவிர ஞாயிற்றுக்கிழமை 10 மணி திரும்பி வராது. மறுபடியும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் 1993 திரும்பி வருமா, வர போனது போனதுதான். போனதை நினைத்துக் கொண்டு துக்கப்படுவதால் என்ன பயன் கண்டாய்? நாளைக்கு வரப்போறதோ உனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தில் நுழைஞ்சிட்டு ஏன் சிரமப்பட்டு துக்கப்படுத்திக் கொள்கிறார்? இப்ப என்ன நடக்குதோ இது இறைவன் சித்தம் என்று பார்த்துக் கொண்டிருந்தால் சந்தோஷம் தானாக வரும். ஒரு மகிழ்ச்சியோ ஒரு துக்கமோ கடையில போய் வாங்க முடியாது, அது நம்மிடத்திலேயே இருக்கிறது என்று உணர்ந்து பிறர் மனம் கோணாமல் நடங்கள், பிறர் மனம் புண்படாமல் இருங்கள், முடிந்தால் உதவி செய்யுங்கள், இல்லை என்றால் தொந்தரவு கொடுக்காமல் இருங்கள், உண்மையே பேசுங்கள், உண்மையாக வாழ்க்கையை நடத்துங்கள். பதாடோபம் தேவையில்லை, ஏனென்றால் ஒன்றும் நம்ம பின்னாடி வரப்போவதில்லை. 90 வயசு ஆன போல சாவு வரும் நினைக்காதீங்க. 18 வயசுலயும் வரலாம், 10 வயசுல வரலாம், குழந்தை பிறந்த அடுத்த நாளே வரலாம், பிறக்கிற போல செத்தே பிறக்குது. ஆகினால இறப்பு சாவு என்பது எப்பொழுது வரும் நமக்கு தெரியாது. இறைவன் கொடுத்த உயர்ந்த ஒரு பிறவி மானிட பிறவி. இம்மானிட பிறவியை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி ஒரு பஜனை பாடி நாமங்கள் பாடி ஒரு சிக்கம் முடியல, உடம்பு முடியல, இருந்தாலும் உங்க அன்பு அழைப்பு ஓடி வந்தேன். राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो। ये कही तोती तुंडत आई, पकड़ लिया अनमोल। ये कही तोती तुंडत आई, पकड़ लिया अनमोल तोती मैना। राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण बोलो। दाना कावे धोती पानी पीवे, दाना कावे धोती पानी पीवे, पिंजर में करत कल्लोल तोती मैना, पिंजर में करत कल्लोल तोती मैना। राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण। मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, पिंजर में करत कल्लोल तोती मैना, पिंजर में करत कल्लोल तोती मैना। राधे कृष्ण बोलो, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण बोलो, राधे कृष्ण गोपाल कृष्ण, राधे कृष्ण गोपाल कृष्ण। சிங்கப்பூருக்கு குருஜி ஒன்றும் புதுசு இல்லையே, இன்னும் வெக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்குதா? கையை தலைக்கு மேல தூக்கி ஆண்டவரை நினைச்சிட்டு போடுங்க தாளம். ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, போலோ 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 ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண, ராதே கிருஷ்ண கோபால கிருஷ்ண,
தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியற்க சிந்தலைந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர்க்கு அநேக போக பாக்கியம் என்று போங்க என் கரத்தி இயற்கையான சித்தியை கண்டு ஞான மூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியம் ஹரிநாம கீர்த்தனம் பரந்தி நாடலாம் செழிக்க ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் கர்ம சக்தி வாழ்க என்று சங்கதம் கொண்டாடுவோம் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் கர்ம அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோதி மங்களம் என்னுடைய விளங்கு எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் ஒற்றுவைக்கும் சக்தி வைக்கும் ஜெய் ஆதிபர சக்திக்கு जय विघ्न विनायक मूर्ति की शारदा देवी की वल्ली देवसेना कंठ स्मरणम नमः पार्वती पतये जय पराशक्ति माता की जानकी कंठ स्मरणम सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम बोला पुंडलीक वरदे सद्गुरु ज्ञानानंद मूर्ति की आंजनेय स्वामी की समस्त भक्त मंडली की பிரம்மைவ சத்தியம் சர்வத்திர ஹரிநாம ஸ்மரணம். குருநாதனுடைய திருவருளோடு இன்று காளிகாம்பாளுடைய சன்னதியில அவளுடைய அருளோடு சத் சங்கம் நடந்தது. நாளைக்கும் நாளைய மறுதினமும் ஸ்ரீரங்கத்தோடு பெருமாள் கோவில் கல்யாண மண்டபத்தில் சமாஜத்தார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முடிந்தவர்கள் அங்கேயும் வந்து கலந்து கொள்ளலாம். வழக்கம் போல 7 to 9 வரையில். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. सरस्वती सरस्वती सौभाग्यदायिनी सरस्वती अम्मा सरस्वती सरस्वती सौभाग्यदायिनी सरस्वती 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 सौभाग्यदायिनी सरस्वती अम्मा सरस्वती सरस्वती सौभाग्यदायिनी सरस्वती 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 सौभाग्यदायिनी सरस्वती जय शारदा देवी की ओम नमः शिवाय शिवाय नमः 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 नमः पार्वती पतये ओम शक्ति ओम पराशक्ति 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 जय आदि पराशक्ति गोपाला गोपाला गोकुल नंदन गोपाला சொல்லுங்கோ கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா गोपिका जीवन स्मरण